இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பினாங்கு தண்ணீர்மலை ஆலயத்தில் துர்கை சிலை திருட்டு. 56 வயது பெண்ணை மனநல பரிசோதனைக்கு அனுப்ப நீதிமன்றம் உத்தரவு. பினாங்கு தண்ணீர்மலை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி ஆலயத்தில் சிலை ஒன்றை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட 56 வயது பெண்ணுக்கு மனநல மதிப்பீடு மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எஸ் ஷானுடேவி என்ற அப்பெண் நேற்று ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கடந்த ஜூன் 15ஆம் தேதி காலை 6:15 மணியளவில் ஆலய வளாகத்திலிருந்து துர்கை அம்மன் சிலையை எஸ் ஷானுடேவி திருடியதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவர் மீது குற்றவியல் சட்டம் பிரிவு 380 கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். எனினும் அவரது வழக்கறிஞர் என் செல்வராணி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனநல மருத்துவ அறிக்கையில் ஷானுடேவிக்கு பைபோலார் டிசோர்டர் எனப்படும் மனநல கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து குற்றச்சாட்டுக்கான ஒப்புதல் அல்லது மறுப்பு பதிவு செய்யப்படாமல் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை மனநல பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் அவரது மனநிலையை மதிப்பீடு செய்வதற்காக அவரை பஹாகியா உலுகிந்தா மருத்துவமனைக்கு அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளையில் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை ஜூன் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வங்காளதேசத்திலிருந்து தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையுடனும் நெறிமுறையுடனும் மேற்கொள்வதை உறுதி செய்ய வெளிநாட்டு தொழிலாளர் நிர்வாக கட்டமைப்பை மனிதவள அமைச்சு தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று மனிதவள அமைச்சர் டத்தோசரி ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் முதன்மை ஆதார நாடுகளில் ஒன்றாக வங்காளதேசம் திகழ்வதால் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் சுரண்டல், பாகுபாடு மற்றும் நெறிமுறையற்ற நடைமுறைகள் இன்றி இருப்பதை உறுதி செய்ய இரு நாடுகளும் கொண்டுள்ள உறுதிப்பாட்டிற்கு இது இணக்கமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நிர்வாகம், தொழிலாளர் நலன் மற்றும் நெறிமுறை சார்ந்த ஆட்சேர்ப்பு முறைகள் ஆகிய அம்சங்கள் இரு நாட்டு பயனாளிகளின் நலனுக்காக மேலும் செம்மைப்படுத்த வேண்டும் என்று அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். வங்காளதேசத்துடனான மனிதவள மேலாண்மை துறையிலான இத்தகைய ஒத்துழைப்பு தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் தொழிலாளர் தேவைகளை நிலையான மற்றும் பொறுப்பான முறையில் பூர்த்தி செய்யவும் உதவும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் மலேசியாவிற்கு தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வருவதை பாதுகாப்பானதாகவும் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலும் தொடர்வதை உறுதி செய்ய இரு நாட்டு பிரதமர்களும் ஒரு கூட்டு பணிக்குழுவை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். தற்போதுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக மறு ஆய்வு செய்வதிலும் இரு நாடுகளின் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப புதிய ஒப்பந்தத்தை வரைவதற்கான அடித்தளத்தை அமைப்பதிலும் இந்த கூட்டு பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொஹூர் மாநிலத்தில் உள்ள வடக்கு தெற்கு விரைவு சாலையின் தெற்கே நோக்கி செல்லும் பாதையில் செடனா மற்றும் கூலாய் இடையிலான கிலோமீட்டர் 31.8 பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட சாலை விபத்தில் பல லாரிகள் மற்றும் கார்கள் தீப்பற்றி எரிந்தன. இந்த கோர விபத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. இருப்பினும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மற்றும் விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இதுவரை வெளியாகவில்லை. சமூக ஊடகங்களில் பரவி வரும் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளில் பல கனரக வாகனங்கள் மற்றும் கார்கள் தீயில் முழுமையாக சிக்கி எரிவதை காண முடிகின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் உடனடியாக மேற்கொண்டு வருகின்றனர். மீட்பு மற்றும் அவசர உதவி பணிகளும் சம்பவ இடத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜப்பானில் உள்ள உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் 3 மலேசிய யானைகளை மீண்டும் மலேசியாவிற்கு கொண்டுவர அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது நாடாளுமன்றம் வரை சென்றுள்ளது. இது தொடர்பான குறிப்பாணையை பரிசான் நேஷனல் இளைஞர் பிரிவின் சமூக விவகார பிரிவு தலைவர் நியோ சூ சியோங், மாசிசா கட்சி தலைவரும் மற்றும் அயர்ஹித்தாம் நாடாளுமன்ற உறுப்பினருமான வி கா சியோங்கிடம் நேற்று ஒப்படைத்தார். நேற்று காலை 10 மணியளவில் நடைபெற்ற இச்சந்திப்பில் ஜப்பானின் தெனோஜி ஜூ உயிரியல் பூங்காவில் தற்போது பராமரிக்கப்பட்டு வரும் மலேசிய யானைகளான டாரா, அமோய், கலாட் ஆகிய 3ஐயும் மீண்டும் மலேசியாவிற்கு அழைத்து வர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இது குறித்து வி கா சியோங் வெளியிட்டுள்ள தகவலில் இந்த விவகாரத்தை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பி 3 யானைகளின் நலன் மற்றும் அவற்றின் தற்போதைய நிலைமைக்கு அதிக கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார்.
வாகன பரிசோதனை சேவைகளுக்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் சாலை பாதுகாப்பு தரநிலைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு நாடு முழுவதும் இவ்வாண்டு 100 புதிய வாகன பரிசோதகர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக புஷ்பகாம் அறிவித்துள்ளது. புதிய பணியாளர்கள் இணைவதன் மூலம் வாகன பரிசோதனைக்காக காத்திருக்கும் நேரம் குறைக்கப்படும். சேவை செயல்திறன் மேம்பாடு மற்றும் புதிய பரிசோதனை திட்டங்களை செயல்படுத்த உதவியாக இருக்கும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டில் வாகனங்களின் எண்ணிக்கையும் விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டிய தேவைகளும் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புஷ்பகாம் தலைமை செயல் அதிகாரி மஹ்மூத் ரசாக் பஹ்மான் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆட்சேர்ப்பு முயற்சி மனிதவளம், பாதுகாப்பு மற்றும் சேவை தரம் ஆகியவற்றில் நிறுவனத்தின் தொடர்ச்சியான முதலீட்டிற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு விரைவான மற்றும் தரமான சேவையை வழங்குவதில் நிறுவனம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈப்போவில் உள்ள இடைநிலை பள்ளி ஒன்றில் 13 வயது மாணவர் ஒருவர் நேற்று கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுகுறித்து பேரா மாநில போலீஸ் தலைவர் அல்வி ஜைனால் அபிடின் வெளியிட்டுள்ள தகவலில் நேற்று பிற்பகல் 2:49 மணியளவில் அவசர உதவி அழைப்பு மையம் வழியாக இச்சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் படுகாயங்களுக்குள்ளான அம்மாணவர் மீட்கப்பட்டு ராஜபுர் மைசூரி பைனூன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோலஸ்லங்கூரில் உள்ள சௌஜானா சத்து நீர்த்தேக்க கோபுரத்தில் கடந்த ஜூன் 16ஆம் தேதி நிகழ்ந்த பராமரிப்பு பணியாளர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக தேசிய நீர் சேவைகள் ஆணையமான ஸ்பான் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக ஸ்பான் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இச்சம்பவத்தில் தேவையான பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய எந்த தரப்பினர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஐர்ஸ்லாங்கோர் அல்லது ஸ்பான் வழங்கிய அனுமதி பத்திரம் இல்லாமல் பணிகளை மேற்கொண்டிருந்தால் சம்பந்தப்பட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. இந்த உயிரிழப்பு சம்பவத்தின் உண்மையான காரணத்தை கண்டறியும் நோக்கில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.